அதாவது அடிப்படையில் வந்து ஒரு பிளானிங்கே கிடையாது. சரி, சென்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சிட்டிஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான், பிளானிங் கிடையாது. நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஸ்டாலின் அரசுக்கு வந்து நம்ம சேலஞ்சே பண்ணலாம். நீங்கள் வந்து உண்மையிலே வந்து மக்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தீங்களா? அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து டோக்கன் கொடுத்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து உதயநிதியை பார்க்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசியிருக்க வேண்டியது மற்ற அரசுகளை தவிர்த்து இன்னும் ஆட்சிக்கே வராதவரை நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பேசியிருக்காருன்ற போது இட் ஷோஸ் இஸ் இம்மெச்சூரிட்டி. தலைவராக நீங்கள் வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்கள் வந்து உண்மை தெரியாமல் இதனுடைய பின்புலம் ஆராயாமல் பெரிய ஒரு கேதரிங்கில் வந்து நீங்கள் வந்து அது ஒரு திமுக ஸ்டேஜ்னு சொன்னது வந்து இட்ஸ் அ பர்சனல் இன்சல்ட். பெண்ணை வந்து கொச்சப்படுத்தணும்னா உடனே வந்து இவ எல்லாரோடையும் போறா அப்படிங்கிற அதுக்கு ஈக்குவலானது இது. அது எவ்வளவு கேவலமோ அதுக்கு ஈக்குவலானது நீ அவங்களோட போய் சேர்ந்துட்ட, இவங்களோட கூட்டம் சேர்ந்துருக்க, இவங்களோட நீ திட்டம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு அவ்வளோ கேவலமா நான் பாக்குறேன் நான். ஏன்னா அது ஒரு வேசித்தனம் அது. ஆனா அண்ணன் அவர்களே நிறைய மேடைகள்ல பேசும்போது இப்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த இருக்கு. He has to check himself. தமிழ் சார்ந்த, தமிழ் இனம் சார்ந்த ஒரு அரசியல் வரணும் அப்படின்னா அதுல வந்து ஒழுக்கம்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒழுக்கம் நீங்க எப்படி அதை டிஃபைன் பண்ணுவீங்க? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மீட்போம் அமைப்பின் நிர்வாகி இனியவள் ரஜினி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தமிழகத்துல பேரிடர், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில நிலச்சரிவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன மேம்? இதுல நிறையவே சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா சொல்றதுனால என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இத்தனை வருடங்கள்ல வந்து ஒரு பேரிடரை சமாளிக்கிறதுக்கு, இது பேரிடர்னு கூட சொல்ல முடியாது, இந்த மாதிரியான ஒரு நம்ம சென்னையில எடுத்துக்கிட்டா ஒரு சின்ன மழைனாலே உடனே தண்ணி தேங்க ஆரம்பிக்குது. எல்லா இடத்துலையும் எப்ப பாரு ஏதாவது ஒரு கட்டுமான வேலை போயிட்டு இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு உடையுது, ஏதாவது ஒன்று சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று. அதாவது அடிப்படையில் வந்து ஒரு பிளானிங்கே கிடையாது. சரி, சென்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சிட்டிஸ் எல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான், பிளானிங் கிடையாது. இது ஏன் அடிப்படையில் இல்லை அப்படின்னா அரசியலை தேர்ந்தெடுத்து அரசியலுக்கு வர்றவங்க வந்து உண்மையிலேயே நாட்டை வளர்க்குறதுக்காகவோ இல்லை வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை பண்ணுறதுக்காகவோ வரல. அவங்க வர்றதுக்கான ஒரே காரணம் என்னன்னா அந்த அதிகாரம் வலிமையானதுன்றதுனால அந்த அதிகாரத்தை நோக்கி வராங்க. அந்த அதிகாரமும் வந்து பணத்தை நிறைய கொடுக்குது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பொருள் சேர்க்க முடியும், அவங்க குடும்பத்துக்கு அவங்க சந்ததியினருக்கு எவ்வளோ சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுல தான் கவனம் இருக்கு. தெர் இஸ் நோ பிளானிங். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு கார்பரேட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு படிநிலைகள் இருக்கும். அதே மாதிரி அரசியல்னு நமக்கு படிநிலைகள் இருக்கு. ஆனால் அந்த படிநிலைகள் எப்படி வந்து ஆக்கப்பூர்வமாக வேலை செய்யுதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஒரு பில்டிங், ஒரு பிரிட்ஜே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அணை கட்டுறாங்க. அந்த அணை கட்டுறதுக்கு வந்து கொள்ளளவு இருக்கு. ஓகே, இவ்வளவு மழை வந்துச்சுன்னா இவ்வளவு தாங்கும், இந்த டைம்ல இது திறந்து விடணும். இப்ப திறந்து விடுறதுக்கு வந்து ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஸ்டாலின் அரசுக்கு வந்து நம்ம சேலஞ்சே பண்ணலாம். நீங்க வந்து உண்மையிலே வந்து மக்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. ஆனா கொடுக்கல. அதுதான் ரியாலிட்டி. ப்ரூவ் பண்ணுங்கன்னா பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா மக்கள் வந்து வெறுமனே ஓட்டுக்கானவர்கள். எனக்கு எண்ணிக்கை, ஐ see them as my own. என்னுடைய பவருக்கும் என்னுடைய பொசிஷனுக்கும் வந்து ஒரு துருப்புச்சீட்டாக தான் பார்க்குறோமே தவிர்த்து அது ஒரு உயிரா அவங்களுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டிய இடத்துல தான் அரசாங்கம் இருக்குங்கிற அந்த அடிப்படை புரிதலே கிடையாது. ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப வந்து பாஜகவை பேச மாட்டேங்கிறீங்க, திமுக பேச மாட்டேங்கிறீங்க. அது நான் என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அவங்க தான் சரியில்லை, நமக்கு தெரிஞ்சு போச்சுல. பேசி என்ன பண்றது? நம்ம மாற்றுன்னு வந்தாச்சு. அப்போ மாற்று அரசியல் சரியா போகுதாங்கிறத பார்க்கறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருந்ததுனால தான் நான் வந்து அதை பத்தி பேசுறது கிடையாது. காரணம் என்ன? வாட் இஸ் லெஃப்ட் இஸ் லெஃப்ட். அவங்கள ஒன்றும் மாற்ற முடியாது. மேக்சிமம் என்னன்னா கண்டனம் தெரிவிக்கலாம். இதை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இப்போ இந்த பேரிடருக்கே வந்து ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் அதாவது திருவண்ணாமலையில தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து டோக்கன் கொடுத்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து உதயநிதியை பார்க்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அரசு எதை சாதிக்க முயற்சி பண்ணுது? அப்போ என்ன, இட் இஸ் ஆல் என்ன சொல்றது, ஒரே அட்வர்டைசிங் அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர்த்து நம்ம அட்வர்டைசிங்ல தான் இருக்கோம். அதனால வந்து ஒரு விஷயத்த பார்க்கும் போதே என்ன ட்ராமா பண்றாங்க அப்படின்னு தோணும். ரியல் லைஃப்ல நம்ம வாழ்றது கிடையாது.
இதுதான். அதாவது போராடுறதுக்காகவே நம்ம பிறக்கலையே, போராடுறதுக்காக நம்ம பிறக்கல. இன்ஃபேக்ட் வந்து தலைவருடைய ஐ திங்க் 92 2002 தெரியல, தலைவர் பேசின ஒரு இதை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்றாரு, ஒரு இன போராட்டம்ங்கிறது எதுக்காக அப்படின்னா, என்னுடைய அதாவது நம்முடைய மக்கள் நான் இன்னொருத்தரை தொந்தரவு பண்ணாம நான் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே. அவர் இன்னொன்னு சொல்றாரு, போருங்கிறது வந்து அமைதியை தேடிதான், எனக்கு அமைதியா வாழணுன்றதுக்காக தான் நான் போரிடுறேன். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்திலே பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்தோட போரிடுற ஒரு நிலையில தான் இருக்கும். போருங்கிறது வந்து இங்க என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு கேள்வி முறைகளா அது மாறி இருக்கு. போர்னா போர் லிட்டரலா இமேஜின் பண்ணிக்காதீங்க, உளவியலா நம்ம வந்து அதை ஃபைட் பண்றோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்திய இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா வருது இல்ல, சைனாக்கும் சிங்களத்துக்கும் தமிழர்கள் நடுவில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம வந்து என்ன சொல்றது, ஆடு பலியாடு, எல்லாத்துக்கும் நடுவில் நம்மளை கொண்டு வந்து பாரதம் காக்கும்னு சொல்லிட்டு சிங்களத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க. சீனா வந்து தமிழர்கள் எங்களை தான் நம்புவாங்க, எங்க கூட வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க நம்மள. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, தலைவர் என்ன பண்ணார், தலைவர் பிரபாகரன் தமிழ்நாடுக்காக இந்தியாவுக்காக என்ன பண்ணாருன்னு. அவர் மட்டும் வந்து சில விஷயம், அதாவது அமெரிக்காவை உள்ள விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு நமக்கு ஆபத்தா போயிருக்கோம். நம்மள வந்து ஒரு தந்தை நாடு அப்படின்னு அங்கீகரிச்சதுனாலதான் என்னுடைய தமிழ் மக்கள் இந்த நிலத்துல வாழ்றாங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை நினைச்சதுனாலதான் வந்து அவர் அதை வந்து மறுக்கிறாரு. அதை மறுக்காம இருந்ததுதான் இந்நேரத்துக்கு ஈழம் கட்டியிருப்பார்ல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பல தரப்பட்டு பேச வேண்டிய இடத்துலதான் இருக்கோம். ஆனா இன்னைக்கும் வந்து ஈழ மக்களுக்கான ஒரு உரிமைகளோ எதுவுமே கிடையாது, இன்னைக்கு நமக்கும் கிடையாது, தமிழ்நாட்டுல வாழும் தமிழர்களுக்கும் கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து நான் செத்தா என்ன இருந்தா என்ன, அந்த மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு இப்ப புரிதல் வந்திருக்கு. என்ன யூஸ், எலெக்ஷன் டைம்ல காசை நீட்னா வாங்கிட்டு திருப்பி ஓட்டு போடுற மனநிலையில் தான் இருக்காங்க. மாற்றம் ஏன் பாப்பாங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான். இல்ல ஒரு அந்த விழுப்புரம் திருவண்ணாமலை பக்கம் போன அந்த திமுக அமைச்சர்கள் மேல சேர அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மக்களுடைய ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துது இல்ல மேம். இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான்மா இருக்கு. இது வந்து இன்னைக்கு நமக்கு அது நியூஸா தெரியும், ஆனா நம்ம மக்கள் தான் மறதி ஜாஸ்தியாச்சு. இன்னொரு IPL வந்தா இதை மறந்துடுவாங்க. IPL இல்ல, அவங்களுக்கே வந்து அந்த மழையெல்லாம் விட்டு வீடெல்லாம் செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்க போயிருவாங்க. இது மறந்துடும். எலெக்ஷன் வரும்போது கையில காசை பார்த்தோன்னா சுத்தமா மறந்துடும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற கல நிலவரமே இதுதான். அப்ப இதை தாண்டி நம்ம எப்படி வரணுங்கிறது தான். அதனாலதான் வந்து நான் நிறைய பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர்ல விமர்சிக்கிற இடத்துல நான் போயிடுவேன். எல்லாரும் வந்து நான் எதிரி நான் அப்படின்வாங்க. பட் என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே போய் கண்டிக்க முடியும், நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள தானே கண்டிக்க முடியும். அப்படி அந்த பார்வையில தான் நம்ம பார்ப்போம். பட் மாற்று அரசியலுக்கான களம் வந்து சரியா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்காகவே வந்து சில விஷயங்கள் தன்னெழுச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அந்த என்ன சொல்றது, தமிழர்கள் வந்து ஓரளவுக்கு அந்த புரிதலுக்குள்ளார வர ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழ் தேசியம்னா என்ன, தமிழர்களுக்கான உரிமைகள்லாம் என்ன. ஏன்னா இந்திய பரப்பளவுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து அவங்க இனக்குழுவுக்கு இருக்கிற அந்த உரிமையும் எதுவும் வந்து நமக்கு இல்லை. நம்ம எல்லா விதத்திலையும் அடிமைப்பட்டு தான் இருக்கோம். ஏன்னா இது நம்மளுடைய அரசாங்கம் கிடையாது. ஈவன் ஒரு புத்தகம் மதிப்பளிச்சு கொடுத்து மன்னனுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதை கூட வந்து திருப்பியும் பறிச்சுக்கிச்சு திமுக. ஒரு தெலுங்கு விமன் வந்து அதை கண்டனத்துக்குரியதா மாத்தின உடனே இந்த நிலத்துல நம்ம அதை போராடுற இடத்துல கூட நம்ம இல்லை. அப்ப என்ன பேசி என்ன பலன்? அப்ப மாற்றத்தை எப்படி உருவாக்க முடியும்ன்றதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து இதுக்கான விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். 50 ஆண்டு காலங்களா தமிழகத்தை ஆட்சி பண்ண ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியா இது வரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. அப்படியா? மாற்று கட்சின்னு சொல்றாங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் இல்லாம ஒரு புது சித்தாந்த கொள்கையில கொண்டு வராங்கல்ல, அதனால எது தமிழக அது புது சித்தாந்தம் இல்ல. புது சித்தாந்தம் அப்படின்னா வந்து நாம் தமிழர் சித்தாந்தம் தான் புது சித்தாந்தம். அதாவது என்ன சொல்றது, ஒரு இனக்குழு மக்களே வந்து எழுச்சி கொள்ற ஒரு சித்தாந்தம். அது வந்து இந்த மக்களுக்கான தமிழர்களுக்கான ஒரு சித்தாந்தம். தமிழர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்களுக்கும் அதை அப்ளை பண்ணலாம். இப்ப என் வீட்டுல ஒரு ரூல்னா அடுத்த வீட்லயே அதை அப்ளை பண்ணலாம். ஒரு அரசியல் அது அப்படின்னு. ஆமா, அதை அப்ளை பண்ணலாம். இவர் என்ன வித்தியாசமா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்கிறாரு. பட் எப்பவுமே கலந்து கொடுக்கறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது.
இப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த கிச்சடி அரசியல் அப்படின்றது கரெக்ட் அப்படின்னு சொல்ல வரீங்களா மேம்? ஆமா, இது நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். நான் அவியல் சொல்லுவேன், எல்லா காயும் போட்டு பண்ற அவியல்னு சொல்லுவேன். அவர் வந்து கிச்சடின்னு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். விஜய் பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா ஐ ஃபீல் இஸ் ஓகே, இஸ் a குட் மேன். பட் அரசியல்ல வந்து நீடிச்சு வருவாராங்கிறது, ஏன்னா அவருடைய முதல் மாநாட்டிலே நம்ம பார்த்தோம் அந்த கோபம், அந்த இது. ஆனா அதே வந்து அண்ணன் கோபப்படுறாருன்ட்டு அவரை இறக்கி பேசுறது. See, you cannot start ஒரு அரசியலை நீங்க அப்படி ஆரம்பிக்க முடியாது. நீங்க பேசியிருக்க வேண்டியது மற்ற அரசுகளை தவிர்த்து இன்னும் ஆட்சிக்கே வராதவரை நீங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா பேசியிருக்காருன்ற போது இட் ஷோஸ் இஸ் இம்மெச்சூரிட்டி. அதே சமயம் வந்து தமிழ் தேசியமும் வேணும் அப்படின்னு அவர் சொல்ற இடத்துல வந்து எந்த அளவுக்கு இங்க வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கறதையும் அது புரிஞ்சுக்கிட்டாரு. நாம் தமிழர் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு அண்ணனும் சரி, நாம் தமிழரசுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. நான் எப்பவுமே அதை தான் சொல்லுவேன். எனக்கு வந்து இதை விட்டு இப்போ இல்லை, முன்னாடியே சொல்லியிருக்கேன், தூர விலகி போற இடத்துல நின்னா கூட இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எனக்கு என்ன சொல்றது, தமிழ் தேசியத்தினுடைய ஆசானா இருந்தவர் தான் அண்ணன். அப்போ அதை வந்து நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த உணர்வை என்னைக்கும் நான் தொலைக்க மாட்டேங்கிறத வந்து எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் நான் அதை தான் சொல்றேன். ஓகே, நமக்கு ஒரு மாற்று பார்வை இருக்கு. லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அண்ணனுடைய ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து என்னை ரொம்பவே பாதிச்சுது. இது வரைக்கும் வராத ஒரு லைட்டான ஒரு வெறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். சே, இவ்வளவுதானா நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. அது என்ன பண்றது, அதை அவாய்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க போய் நின்ன மேடை திமுக மேடைன்னு சொன்னார் பாருங்க, அது வந்து இட் வாஸ் நாட் ரைட் டு சே தட். அதுவும் ஒரு தலைமையான ஒரு இடத்துல, தலைவரா நீங்க வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க வந்து உண்மை தெரியாம இதனுடைய பின்புலம் ஆராயாம ஒரு ஒரு மாநாட்டில் இல்லை ஒரு பெரிய ஒரு கேதரிங்ல வந்து நீங்க வந்து அது ஒரு திமுக ஸ்டேஜ்னு சொன்னது வந்து இட்ஸ் அ பர்சனல் இன்சல்ட். அப்ப அந்த இடம் தான் என்னை வந்து இது வரைக்குமே வந்து என் அண்ணன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருந்தேன். ஆனா நீ என்னை எதிரி கூடாரத்துல நிக்க வச்சுட்டன்ற போது நமக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கதா செய்யுது. பட் அதையும் தாண்டி அந்த சித்தாந்தத்தை யாராலையும் வீழ்த்த முடியாது, இனி வீழ்த்த முடியாது. அது தாவேக்கா மாதிரி 10 வந்தா கூட வீழ்த்த முடியாதுங்கிறத என்னுடைய கருத்து. பட் ஒரு கணிசமா எப்படி கமலஹாசனை நம்பி ஒரு குழு போச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழு வந்து விஜய்க்கும் வரும். அந்த மாஸ் அப்பீல் அதை வச்சு வரும். பட் அது நீடிக்காதுங்கிறது தான் என்னுடைய. இதே மாதிரி நீங்க எந்த இடத்துலயுமே வந்து அண்ணன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுத்ததே கிடையாது மேம். ஆனா அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் விலகி போயிட்டே இருக்காங்க. நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, அண்ணன் மட்டும் வான்னு சொன்னா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க 2026 வெற்றி காண்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா இன்னும் வாய் திறந்து கூப்பிடாம இருக்காருல்ல மேம், அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நீங்க அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? உங்களோட பார்வை எது அவரை தடுக்குது அப்படின்னு? எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா வந்து எல்லாத்தையும் மறந்து வந்து அரவணைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தரை குற்றப்படுத்துதல குறைச்சிட்டு அரவணைக்கிறதுல கவனம் செலுத்தினா நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்மளால சுலபமா பயணிக்க முடியும். இப்போ என்னை கேட்பாங்க, நீங்க வந்து எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் பொதுவானவளை தான் இருக்க விரும்புறேன். நம்மளால வந்து ஒரு வீட்டுல எனக்கு என்ன பிடிக்குமா, அம்மா அப்பா கேட்டா எப்படி இருக்கும், அதே சூழல் தான் எனக்கு. எந்த கண்ணு பிடிக்கும்னு சொல்றது. அதனால எல்லாருமே வந்து வேணும், எல்லாரும் ஒன்னா பயணிக்கணும். ஏன்னா இது தமிழர்களுக்கான இன அரசியல். அப்ப தமிழர்களுக்கான இன அரசியல்ன்ற போது தமிழர்களுக்குள்ளாரே ஒரு வெறுப்போ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை ஒரு அவநம்பிக்கையோ வரக்கூடாது. அது வராம பாத்துக்கிறதுக்கு தான் வந்து நம்ம முயற்சி பண்ணணும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நேரடியாக கூப்பிட்டு கேட்கலாம், ஏன் இதை பண்றீங்கன்னு கூட கேட்கலாம். இல்லை இது உடைக்குது, வா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் டு பி ஜட்ஜ்ட் உடனே வந்து இவங்க துரோகி, இவங்க வந்து அந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா வெறுப்புணர்ச்சி வந்து அதிகமா. ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலே நான் இதான் முதல் தடவை ஒரு வெறுப்பை உணர்றேன். நான் ஒரு வெறுப்பை உணர்றேன். என்னடா இது, நம்ம இத்தனை வருஷம் டிராவல் பண்ணியிருக்கிறோம். அதாவது இவங்கெல்லாம் கூட திராவிட மேடையில நின்று இருக்காங்க, திராவிடத்துக்காக இருந்திருக்கிறாங்க. நான் வந்து அந்த சுவடே கிடையாது, எனக்கு அந்த சுவடே கிடையாது. நீ என்னை கொண்டு போய் அங்கே நிறுத்தினா கூட ஐ எம் லைக் தட் ஒன்லி. இந்த சங்க சுட்டா கூட வெண்மை மாறாதுன்னாங்களா, அந்த மாதிரி தான் என்னை கொண்டு போய் நெருப்புல போட்டா கூட நம்மளது வந்து தமிழ் தேசிய உணர்வா தான் இருக்குமே தவிர்த்து அது மாறி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஐ நோ இட். பட் வந்து என்னன்னா அந்த கிரிட்டிசிசம்ஸ், அந்த தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு அவதூறு, விமர்சனம் கிடையாது, அவதூறு. இது
ஒருத்தரை வந்து நீங்க திமுகவுக்கு வெளில போயிட்டீங்கன்னு சொல்றது வந்து ஒரு குரூப்பே எனக்கு எழுதிட்டு இருக்கு, உழைச்சு சாப்பிடுன்னு. என்ன சொல்றது? நான் உழைச்சுதான் சாப்பிட்டுருக்கேன். என் கணவருடைய காசு கூட எனக்கு கிடையாது. நானா உழைச்சு நானா என்ன சொல்றது, லைஃப் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பட் வந்து ரொம்ப சாதாரணமா பணம் வாங்கிட்டீங்க, சாதாரணமா வந்து நீங்க வெளில போயிட்டீங்க. இட்ஸ் நாட் அவ்வளோ ஈஸியா சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது அது. அது வந்து என்ன சொல்றது, மானம் சம்பந்தப்பட்டது. எப்படி வந்து ஒரு 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 பெண்ணை அவமதிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, ரொம்ப உணர்வை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஆமா, இட் இஸ் ஒரு 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 பெண்ணை வந்து கொச்சப்படுத்தணும்னா உடனே வந்து இவ எல்லாரோடையும் போறா அப்படிங்கிற, அதுக்கு ஈக்குவலானது இது. அது எவ்வளவு கேவலமோ அதுக்கு ஈக்குவலானது நீ அவங்களோட போய் சேர்ந்துட்ட, இவங்களோட கூட்டம் சேர்ந்திருக்க, இவங்களோட நீ திட்டம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு அவ்வளோ கேவலமா நான் பாக்குறேன் நான். ஏன்னா அது ஒரு வேசித்தனம். அதை செய்யக்கூடிய துணிவு வந்து எனக்கு கிடையாது, என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு கிடையாது. எப்படி வரும் அது? பேசிக்கா யூ ஹாவ் டு திங்க். இல்ல, யூ கான்ட் டூ இட். எதுக்காக நம்ம போராடுறோம், எதுக்காக வந்து எல்லாம் போனவங்களை வந்து திருப்பி கொண்டு வரணும், சரி பண்ணணும் அப்படின்னா we have to do it as joint force. ஒரு பட்டாலியன் இருக்கு, ஒரு போருக்கு போகுது அப்படின்னா அந்த பட்டாலியன் பாதி ஆயிடுச்சு அப்படின்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறையுது இல்ல. அதுதான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஒன்றிணைந்து ஒரு தனி மரம் தோப்பாகாது அப்படின்ற மாதிரி ஒன்றிணைக்க தான் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே பேசுவாங்க. இப்போ இவர் வேல்முருகன் அவர்கள் கூட பேசுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், எல்லாரும் வந்து இல்லக்கா எப்படி கான்வாங்க, நான் சொல்லுவேன் ஒன்ன வாங்க கூட்டணியா பண்ணுங்க, என்ன பிரச்சனை? வெற்றிக்குமரன் கிட்ட நான் தான் சொல்லுவேன், ஒன்னா வாங்க அக்கா, நீங்க நிறைய ஆசைப்படுறீங்க அக்கா அப்படின்னுவாங்க. அதனால ஏன் ஆசைப்படக்கூடாது? எல்லாரும் ஒன்னா வந்து ஒரு விஷயத்த பண்ணணும். நம்ம முதல்ல வெற்றி பெறலாம். 15 வருட உழைப்பு இல்ல மேம். ஆமா, முதல்ல வெற்றிய பார்ப்போம். இப்ப நாம் தமிழரோட இணைஞ்சு வரணும் தான் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்க வேற வழி இல்லை, நான் வெளில தானே நின்னாகணும். ஐ கான் கோ. இல்ல, நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இனத்தின் மீது அக்கறை இருந்ததுன்னா சுயமரியாதை பார்க்காம நீங்க பயணிங்க. ஏன்னா சுயமரியாதையை விட்டுட்டேன்னாலே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்னை ஒருத்தர் வந்து உன் சுயமரியாதையை மறந்து நீ இனத்துக்காக வா அப்படின்னா, நீ என்னுடைய சுயமரியாதை விடுறது இனத்துக்காக விட சொல்லல, உன் ஈகோக்காக விட சொல்ற, உன் சுயநலத்துக்கு என்னை விட சொல்ற. ஏன்னா உண்மையிலே நீ என்னை நேசிச்சீன்னா என்னை வந்து என்னுடைய சுயமரியாதை தான் உனக்கு முக்கியமா படும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்றது, உயிர் வாழ எப்படி வந்து காற்று தண்ணீர் அவசியமோ அந்த மாதிரி வந்து சுயமரியாதையும் முக்கியம். அது இல்லாம போனதுனாலதான் இன்னைக்கு தமிழகம், தமிழ் மக்கள் இந்த நிலையில இருக்காங்க. கையேந்துறாங்கல்ல, காசு கொடுக்குறாங்கன்னா போய் ரேஷன் கடையில் அவ்வளோ கியூல நின்று கையேந்துறாங்கல்ல. எதனால? சுயமரியாதை இழந்ததுனால. நல்ல வசதியா இருக்கவங்க கூட போய் நின்று வாங்குறாங்க. உன் சுயத்தை நீ இழந்து விட்டாய், அதனால உனக்கு அது பெருசா தெரியல. இன்னைக்கு இந்த சமூகமே, தமிழ் சமூகமே அந்த சுயத்தை இழந்து நிக்குது. எந்த இடத்துலயும் இப்படிதான் பேசணும். சரி, கெட்ட வார்த்தை பேசுறது, ஐ எம் வெரி என்ன சொல்றது, எனக்கு அவ்வளோ ஒரு என்னால முடியவே முடியாது, அக்செப்டே பண்ணிக்க முடியாது கெட்ட வார்த்தை. ஏன்? நீ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும்போது அது எதை குறிக்குது? ஒரு பெண்ணை அவமானப்படுத்துற கெட்ட வார்த்தை தானே ஒண்ணுமே. ஒரு பெண்ணை நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆனா அண்ணன் அவர்களே நிறைய மேடைகள்ல பேசும்போது இப்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறதான் இருக்கு. he has to check himself. ஏன்னா ஒரு தமிழ் சார்ந்த, தமிழ் இனம் சார்ந்த ஒரு அரசியல் வரணும் அப்படின்னா அதுல வந்து ஒழுக்கம்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒழுக்கம் நீங்க எப்படி அதை டிஃபைன் பண்ணுவீங்க? பேசுற பேச்சு முதல் எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங், உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து, நீங்க பேசும் வார்த்தையில இருந்து, உங்க செயல்ல இருந்து எல்லாமே இருக்கு. அப்ப அதை ஒரு கோஆர்டினேட்டடா கொண்டு வரணும். அதை கோஆர்டினேட்டா நீங்க கொண்டு வந்தாதான் மற்றவங்க வர முடியும். நீங்க பேசும்போது எல்லாரும் பேசுவாங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க வந்து நம்மளுடைய தம்பிகள், சரி வெற்றிக்குமரன் நம்ம தம்பி, வேல்முருகன் நம்ம தம்பி, அவங்க வந்து மாவீரர் நாள் கொண்டாடுறாங்கன்னு அவர் பெருந்தன்மையா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடிப்பாங்களா இவங்க? எத்தனை அவதூறுகள், எவ்வளவுதான் பொறுக்க முடியும் அப்படின்னு எவ்வளவுதான் பொறுக்க முடியுமில்ல. இது அவசியம் அற்றது. இந்த குழப்பம் வந்து அவசியம் அற்றது. நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், தமிழ் தேசியம் கிளர்ந்து எழுந்தாச்சு, இங்க ஒரு மேடை அங்க ஒரு மேடை. ஷோ ஹவு பவர்ஃபுல் வி ஆர். நம்ம எந்த அளவுக்கு வலிமை அடைஞ்சிட்டு வரோம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் போனது அதனாலதான். நான் அந்த இடத்துல நின்னதுக்கு காரணம் அப்படிதான். ஒரு இடம் இல்ல, இன்னைக்கு 2, நாளைக்கு 10 இடம் கூட வரதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அது பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நம்ம வெற்றி அடைய முடியும். சும்மா இந்த வியாக்கியானம்லாம் நமக்கு செட் ஆகாது. அது சோறு போடாது நமக்கு.
சோறு போடாது. we have to work together. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் வாங்க என்னை வந்து ஃபர்ஸ்ட் தயங்குவாங்க, என்ன சொல்றீங்க, இது சாத்தியப்படுமா, சாத்தியப்பட வைப்போம் வாங்க. நம்மளுடைய அத்தனை ஃபோர்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த திருச்சி மாநாடு போயிருந்த போது, மாவீரர் நாள் போயிருந்த போது, தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப அழகாக ஒரு விஷயம் கேட்டாங்க. அக்கா, நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தோட பயணிச்சா சண்டை வராமல் இருக்குமாக்கா? I was really moved. குழந்தைங்க கேக்குற மாதிரி இருக்கு. I was really moved. அப்போ அவங்க வந்து நம்மளோட இணையறதுக்கான மனநிலையை தயாரா இருக்காங்க. அந்த தலைமை சொல்லாம அந்த கேள்வி நம்ம கிட்ட அந்த வந்திருக்குமா? அந்த கேள்வியை இதான் முதல் தடவை நான் வெளிப்படுத்துறேன். இதை I was moved. சரி, என்ன ஒரு நான் என்ன எதிர்பார்க்கணும் அந்த இல்ல, அதெல்லாம் சண்டெல்லாம் போடவே மாட்டாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஆனா இங்க நடக்கிறது நமக்கு தானே தெரியும். ஆனா இங்கேயுமே ஒரு சாரார் மட்டும்தான், எல்லாரும் வந்து இந்த எதிரி மனப்பான்மையில எல்லாரும் கிடையாது, இங்கேயே உள்ள. அப்போ இங்க ஒண்ணுமே இல்லை, அந்த எதிரி மனப்பான்மையில வர்ற அந்த 10% இருக்கு பாருங்க, அந்த 10% அண்ணன் கரெக்டா வழி நடத்தினார்னா அதுவும் சரியாகும். அவர் நம்மள முதல்ல எதிரி நோக்கத்துல பார்க்க கூடாது. ஏன்னா சொல்லியிருந்தாங்க நிறைய இன்டர்வியூஸ், அதுவும் என்னதான் வச்சு பொழந்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் பாரிசாலன் போயிட்டாங்க, துரோகி கூடாரத்துக்கு போயிட்டாங்க, வாய்ப்பு இல்லை. அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, இட்ஸ் எங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவங்களே எங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. மற்ற கூடாரத்துல இருக்கவங்களே வந்து இனியவள் வாங்க இல்ல பாரி வாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க வரமாட்டோம்னு. நீங்க எல்லாம் நம்பணும். நான் போய் எல்லா இடத்துலையும் பிச்சை கேட்கிற மாதிரி நம்புங்கன்னு கேட்டு இருக்க முடியுமா? அதுவுமே ஒரு தன்மானம் இருக்குல்ல. நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ. அவர் சொல்ற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா போடுற மாதிரி. நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ. ஆனா நான் என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு கேட்டு நிறைய பேருக்கு அது ஒரு கொஸ்டின் இருக்கும். இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, ஏன் இவங்க வந்து இவ்வளோ தேவைன்னா வெறும் பொருளாதார தேவை இல்லை புகழ் தேவை தான். எல்லாருக்கும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எல்லாருக்கும் அது தேவை கிடையாது. சிலருக்கு தேவைகள் வேறையா கூட இருக்கலாம். அந்த வேற தேவைகள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் அழகான இடமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அமைதியை நோக்கி பயணிக்கிறது. எனக்கு கான்ஃப்ளிக்டே பிடிக்காது தெரியுமா? சின்ன வயசுல இருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அமைதியாயிருவேன், பேசவே மாட்டேன், என்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டேன். நான் அப்படி வளர்ந்தவ தான் நான் கிட்டத்தட்ட 45 வயது வரைக்கும். ஆனா இன்னைக்கு ஐம் டாக்கிங் இட் அவுட் பிகாஸ் என்னுடைய தலைவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, அமைதியை நோக்கி போகணும் அப்படின்னா அதுக்கு போற அவசியம். அப்ப அந்த அமைதியை நோக்கி நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வெல்வது ரொம்ப அவசியமா இருக்கு. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேம். நன்றி.